குட்டி குட்டி குட்டி. ஐயோ. ஹாய் மம்மி, எப்படி இருக்க? நான் எல்லாம் ஜாலியா இருக்க கேள்விப்பட்டேன். ஏய் மச்சான், எனக்கு தெரியும்டா நீங்க பார்த்தேன் உங்களோட கேம்ல நல்லா பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கேன். Small boss, small boss. பிரபா, கொஞ்சம் வா பிரபா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கே பேசு. என்ன அதெல்லாம் பார்க்காத, யாருன்னா உனக்கு என்ன? நீ பேசு. நான் ஆரம்பத்தில் சொன்னதான், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், நம்ம ஒரு கண்டஸ்டன்ட். யாரும் இங்கே ஓசியில் ஆக்கி போடல, புரியுதா? நீ சாப்பிட்டியா? சாப்பிடல, நானும் சாப்பிடல. ஸ்மால் பாஸ் எப்போ சாப்பிட சொல்கிறாரோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். நம்ம அவங்க வீட்டிலேருந்து பருப்பு கடைஞ்சி எடுத்துட்டு ஊட்டுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்க சாப்பிட வருவீங்களா அப்படின்ட்டு. அதனால சாப்பிடல. மானங்கட்டவங்க சாப்பிடுவாங்க இந்த வீட்டில். அவங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்க கோபால் சாப்பிடுவான். செஞ்சு முத்து எங்கே ஜிங்சா கிடைக்காது, அவர் சாப்பிடுவார். ஆனா அவங்களுக்கு என்ன நான் கோபாலை லவ் பண்றேன் நான் எப்படி சொல்றாங்க பாரு. அது டாஸ்கா கூட அவங்களால பார்க்க முடியல. நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து அன்பு காமிச்சாங்க, நம்ம அன்பு காமிக்கலாம். ஒருத்தர் ஈகோ காமிக்கிறாங்களா, ஈகோ காமிக்கலாம் சொல்லி கோபால்கிட்ட சொல்லி என்னை அடிக்க சொல்றாங்க, புரியுதா? காலையில் என்ன சொல்றாங்க, அவங்க ஆக்கி போட்டதெல்லாம் நம்ம கொட்டிக்க வாங்க, என்கிட்ட தானே வரணும் அப்படின்னா அவங்க யாரும் ரொம்ப பசிக்கு தலை மயக்க மாதிரி வருது பிரபா. சத்தியம். சோத்து முட்டை இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சாப்பிடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு சில பேர் சிரிக்கிறது வந்து அழகா இருக்கும், நீ சிரிக்கிறது கேவலமா இருக்கு, அதனால சிரிக்காதுன்னு சொல்றேன். சிரிக்கிறது நான் சொல்லி தரணுமா? நான் சொல்றேன், ஒரு நாளைக்காவது சாப்பிடாம இரு, அப்பதான் ஸ்மால் பாஸ் கேட்பாங்க. நீ எடுத்த உடனே குட்டிக்கு போனா அப்புறம் எப்படி? பேண்ட் எங்க வந்து? பேண்ட் எங்க? பேண்ட் போடாம பேண்ட் எங்க? பேண்ட் போடல. காத்தோட்ட மாதிரி அப்படியே வந்துட்டியா? கொஞ்சம் இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ரூமுக்கு போனேன், செஞ்சி முத்து கோபால பேசியிருந்தாங்க. செஞ்சி முத்து இங்க என்னெல்லாம் பேசுறாரு, பேசிட்டு கோபால மடியில படுக்க வச்சு ஆமா தடவை கொடுத்துக்கிட்டு அவன தெரியுமா சொல்றான், எல்லாம் எவ்வளவோ போராடி பார்ப்பானா இந்த கரெக்ட் பண்றது, கிடைக்கலன்னா கடைசியா ஒரு ஆயுதம் வச்சிருக்கானா. என்ன ஆயுதம் கேளு, ரேப் பண்ண போறானா. அதுல 10 பைசா புரோஜனம் இல்லை, அது எனக்கு தெரியும், அது அவனுக்கு தெரியணும்ல. பரட்டாவன் என் கையில மாட்டணும், செத்தவன். வேற யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா? அண்ணா வைல்டு கடையில வர்றதுக்கு என்னண்ணா, நீங்க 2 பேரும் சாரதாமா கூட சண்டை போட்டு சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரியும். அவங்க சமைச்சது தானே சாப்பிட கூடாது. இது ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மால் பாஸே கொடுக்கறது தான். எவ்வளவு சண்டை இருந்தாலும் வயிற்று காயப்பட கூடாது, சரியா? இது மானங்கட்டவன் திம்பானே. ஏப்பா இது அதான் மானங்கட்டவன் திம்பான். சூடு இல்லப்பா, சொரணை எதுவும் இல்லாதவன் சாப்பிடுவான். காலைல என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன். அதான் சொல்ல, சூடு சொரணை இந்த பொழப்புக்கெல்லாம் விஷம் பூச்சி செத்துடலான்ற. சூடாதான் இருந்தது, உப்பெல்லாம் கரெக்டா போட்டு. என்ன அந்த அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, மானம் கட்டு போய் சோற தின்ன வருவீங்கன்றாங்க சமைச்ச சாப்பாட. மானா ரோசம் சூடு சொன்ன உன்னதான்டா, என்ன உன்னதானே சொல்றேன். சூடு சொரணை இருக்கா இல்லையா? எதிர்பார்த்தது பெரிய தப்பு. எங்கிட்ட பிரபா இவங்க எல்லாம் புடிச்சிட்டு வராங்க, எனக்கு வேணாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். நான் போனேன்னு வாங்கிடுவேன். இப்போ நான் போனேன்னு வாங்கிடுவேன். வேணாம், பிரபா சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அப்ப இந்த பீஸ் உங்களுக்கு வேணவா? நான் தான் சொல்லிட்டேன்ல, சூடு சொரணை தான் திம்பான். ஓகே ரைட். அதிகமா பசிங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க வீட்டு சாப்பிடணும், நானே ஸ்மால் பாஸ் நம்ம சாப்பிடுவோம். பிரபா, ஸ்மால் பாஸ் உங்க சூடு சொரணை எல்லாம் ஆசம். உங்க மானம் ஏரோப்ளைன்ல பறக்குது. நான் நிம்மதியா அந்த ஸ்மால் பாஸ், நான் மானங்கட்ட வச்சு வந்து ஆப்பிள போட்டு சாப்பிட வச்சார் ஸ்மால் பாஸ். பசியில 10 பங்கு போச்சுன்னு சொல்லிருப்பா, ஒத்துக்குவாரு. அவங்க சமைச்சது சாப்பிடல ஸ்மால் பாஸ். நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆப்பிள் எடுத்து வந்தாரு, அதை சாப்பிட்டேன். இது ஸ்மால் பாஸ் கொடுத்தது, சாரதாமா கொடுத்தது. சரி, நம்ம இப்போ சாப்பிட்டு அடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம தனியா ஸ்பெஷல் டாஸ்க்னு இந்த
சொல்லுங்க ஸ்மால் பாஸ். நான் வேணா பிரியாணி அனுப்பவா? ஓகே ஸ்மால் பாஸ். இப்பதான் நீங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்க. பிரியாணியா? அப்ப நானும் உங்க கட்சிப்பா. எஸ் ஸ்மால் பாஸ். ஒழுங்கா சாரதாம்மா சமைக்கிறத சாப்பிட்டு ஒத்துழைங்க. ஏன்னா அது நீங்க டாஸ்க்ல ஜெயிச்சது, அதுல உங்க பங்கு இருக்கு. கேட்டியா? நேரம் காலை 11 மணி. பிரபா நீங்க வா பிரபா. அம்மா தாயே அமைதியா இரு, டெய்லி ஒரு சண்டை போட்டுருக்கோம். நான் சண்டை போடல. வீட்டுமா யார் வயிறு கடை வர போறாங்க? Oh my god. குட்டி குட்டி குட்டி. ஹாய் மம்மி, எப்படி இருக்க? நான் எல்லாரும் ஜாலியா இருக்க கேள்விப்பட்டேன். ஏய் மச்சான், எனக்கு தெரியும்டா நீங்க பார்த்தேன் உங்களோட கேம்ல நல்லா பாத்துட்டு தான் உள்ள வந்திருக்கேன். வெளில என்ன பண்ணீங்க, உள்ள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் பாத்துதான். என்ன ஒரு நடிப்பு ஆனா எல்லாத்துக்கும் எனக்கு அப்படியே எடுத்து நிக்குது. பார்த்தா தெரியல அப்படிலாம். இனிமே இந்த லவ் கண்டெல்லாம் பங்கமா போயிட்டு இருக்கு போல, உள்ள வேற மாதிரி பண்றீங்க போல. இனிமே 2 பேரும் என்னை விட்டு போவே கூடாதுன்னு சொல்லிட்டியா? நீ நடிச்சது போதுமா, இதுக்கு மேல நடிக்காது. நாம எப்படி இல்லன்னு போது ஒரு மாதிரி இருக்கும் போது ஒரு மாதிரி பாத்துட்டு தான் வந்துருக்கேன். மச்சான் பின்னாடியே சுத்துற போல. அமெரிக்கல நிலம் தெரியுமா? ஜாலியா இருந்தீங்க தானே? இதுக்கப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் இங்க எப்படிலாம் இருந்திருக்கீங்க. குட்டி ஏஞ்சல் இல்லனே அவரு என்னமோ குட்டி ஏஞ்சல் இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் வர மாட்டேன்ற ஒரு தைரியத்துல இருந்தீங்களோ? புரியல. வெளியே போயிடல கேம் கேட்டு வந்து திருப்பி புதுசா ஆனா அப்ப நம்மள இழிச்சவாயினா. இதுக்கப்புறம் எங்க ஆட்டத்தை மட்டும் பாப்பீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன விஷயம் நீ பேசுவ? இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க பேசி இவரை பத்தி சுத்தமா இதெல்லாம் பண்ணுவ. எனக்கு தெரியாதா நீ பண்றதெல்லாம்? ஆடுறதே நாங்க தானா? எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, எதுக்கு நீங்க போல, எதுக்காக உங்களை தூக்கிட்டாங்க? அடே வரலன்னு ஒரு ஹாப்பி உங்களுக்கு எல்லாம். வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்க. வெளியே போயிட்டு உள்ள வர கண்டஸ்டன்ஸ் வந்து இல்ல புதுசா வர கண்டஸ்டன்ஸ் என்ன நடந்ததுன்னு வெளியே நடந்தது உள்ள சொல்லவே கூடாது. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ப கூடாது. இவங்கள நம்ப கூடாது. ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இங்க இருக்க ஃபுட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு கக்கூசுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம். ஆனா ஒரு சில பேர் வந்து அன்வான்டா வந்து வெளியே போனோடனே வந்து பிளே பண்ணி வெளியே போயிட்டு நம்மளதான் சொல்றாரு. ஈஸியா இங்க வந்து ஹிஹின்றாங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப காண்டாவுது. வெளியே போனா எதுக்கு வெளியே போன்ற வீடியோவே அப்லோட் ஆகல. அதுக்கு எங்க மேல தப்பு கிடையாது. அது எங்களுக்கு தெரியாது. அதான் நானும் சொல்ல வரேன், எங்களுடைய தப்பு கிடையாது. நீ வந்ததுல அண்ணனுக்கு சந்தோஷம் தான். யார் உங்களுக்கு? பாத்துட்டு தான் வந்திருக்கேன். எப்படி தெரியுமா, பிரபா ப்ரோ பத்தி நான் நல்லா தெரியும். அப்படியே டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னா கப்பு அப்படின்ற மாதிரி அப்படியே வெளிய எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க அப்படி மக்கள் யாரும் நினைக்கலப்பா. மக்களே நீங்க எல்லாம் நினைக்கல தானே? பாருங்க, வெளியே போயிட்டு உள்ள என்ன நடந்திருக்கு, மக்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிளே பண்றது. இதுக்கப்புறம் குட்டிகள் வர மாட்டாங்கன்னு வேற சொன்னீங்களாமே. எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட். இவங்க வெளிய இருந்து எல்லாரும் பாத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற நம்ப கூடாது. நம்ம இங்கே எதுக்கு போனோம்? இத வேலை. சரி அமைதியா இருங்க. வெளியில அம்மா பத்தி எதுவும் பேசுறாங்களா? வெளியில பயங்கரமா பேசுறாங்க. அம்மா ரொம்ப கலக்கு பயங்கரமா விளையாடுது போலியே. எப்படிமா கலக்கு முட்டுன? அதுங்கதான் எல்லாத்தையும் பாத்து ஸ்மால் பாஸ் மொத்தத்துல சொல்றேன். குட்டியங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றாங்க. இது உடன்பாடே இல்ல. வெளியே வந்து என்ன ரூல்ஸ் சொல்றாங்க, நான் வன்மையா கண்டிக்கிறேன். வந்தோடனே நம்மள வெளியில போக வைக்க பாக்குறாராம். வந்தோடனே நாங்க அடிச்சுட்டு வெளில போயிடணும். வந்தோடனே நம்மள வெளில போக வைக்க பாக்குறாராம். நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க வந்ததுக்கு அப்புறம். உங்களாலதான் நாங்க வெளியே போயிருப்போம். அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ ஒரே வெளியே வந்து பணத்துல அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட எதுக்கு அவ்வளவு ஒரு நான் பார்த்த வெளிய போய் அங்க ஒரு சால்ரா இங்க ஒரு சால்ரா. இப்போ நாங்க ஆடுவோம் பாருங்க கேம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்க யாரு. அந்த பக்கம் சொல்லுங்க. நீங்க கேம் விளையாட வந்துக்கிறீங்க. சரி சரி கேம் விளையாட வந்திருக்காரு. வந்த உடனே கட்டாத. வந்த உடனே கட்டாத.
அதெல்லாம் இனி பேச தேவையில்ல. நான் சரி. நீ கேம் விளையாட வந்திருக்கீங்களா? பாத்துட்டு தான் நீ கேம் விளையாட போறேன்னு சொல்லிக்கிறா. நீங்க என்ன காட்டுறீங்களோ காட்டுங்க. என்ன பிரச்சனை? நான் ஒரு காட்டுறேன். என்ன பிரச்சனைமா உங்களோட கண்டென்ட் நீங்க நல்லா இருக்கு, நீங்க உட்காருங்க. பாத்துட்டு தான் வந்திருக்கேன், பாத்துட்டு தான் எல்லாம் வந்து பேசிட்டு உட்காருங்க, உட்காருங்க. பேச விடாதீங்களா? மெயினா வந்து கோபால் மட்டும் தான் நல்ல ஒரு கேமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. மத்த யாருமே இல்ல. என்ன அவன் மேல ஒரு தப்பு சொல்லியா, கக்கூஸ்ல தண்ணி ஊத்தல தண்ணி ஊத்தல தண்ணி ஊத்தல தண்ணி ஊத்தல இத மட்டும் தான் சொல்றீங்க. கொலை பண்ணு சுத்தி அது நல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என்ன பண்ண தடுத்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன லவ் சிங்கா அவங்க கேம் விளையாடுங்க, உங்க கேம் விளையாடுங்க. கேம் விளையாடுங்க, உங்க கேம் விளையாடுங்க. சரதமா உள்ள போய் பேசுவோம். என்னத்த பேச போற, எங்க மூட்டி விட போறியோ? என்ன மச்சான்? என்னத்த பேச போறீங்க எனக்கு புரியல.